நல்ல வேளை அப்பா கோயிலுக்கு போயிட்டாரு. இங்க நடந்ததெல்லாம் அவர் பார்த்திருந்தாருன்னா அவர் மனசுதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அந்த விஷால நான் ரொம்ப நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு அயோக்கியனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ச்சே. அன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும். அவனை பத்தி நாம நல்லா விசாரிச்சு இருந்திருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டோம். இப்ப நம்ம இசையோட வாழ்க்கையை அந்த விஷால் கெடுத்துட்டான்னு நினைக்கும் போது அப்படியே அவனை ஓங்கி அறையணும்னு தோணுச்சு. நான் கோவத்தை அடக்கிட்டு இருந்தேன். என்னது? கோவத்துல அந்த விஷால அறையணும்னு தோணுச்சா? இங்க பாருங்க, இசையோட வாழ்க்கைக்காக கோவப்பட்டு நம்ம வர்ஷினியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, விஷால் வயசு பையன், பணக்கார வீட்டு பையன் வேற. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அந்த பையனை எதுக்கு நம்ம குறை சொல்லிக்கிட்டு? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியாம இந்த உண்மை இப்பயே தெரிஞ்சதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். என்ன சொல்றது, எல்லாம் இசையோட ராசி. ஏங்க, இது வரைக்கும் அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் ஒழுங்கா அமைஞ்சிருக்கா? சின்ன வயசுலயே அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு காதும் கேட்கல. காது கேட்காத பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சா திடீர்னு நம்ம பொண்ணோட ராசியில அவளுக்கு ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் அமைஞ்ச மாதிரி இருந்தது. சரி, நம்ம வளர்த்த கடமைக்கே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடமையை முடிப்போம்னு நினைச்சா அந்த கல்யாணமும் இப்ப நின்னு போச்சு. என்னத்த சொல்றது, அவ ராசி அப்படி. விஷாலோட அயோக்கியத்தனத்துக்கும் இசையோட ராசிக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அந்த அம்மாவோட குணத்தை வச்சுதான் பையனும் நல்லவனா இருப்பான்னு நாம நினைச்சோம். அதுதான் நாம பண்ண மிகப்பெரிய தப்பு. ஜாதகம் சரியா இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்துல நாம எதையுமே விசாரிக்காம விட்டுட்டோம். அவளுக்கு ஜாதக பொருத்தமே அமையல. அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சு அதை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே நான் தான்.